எங்களது வணக்க வழிபாடுகள் இனிமையாவதற்கு அதுதான் ஒரே வழி. எது? இறைவனை பற்றி சிந்திக்கின்ற மனப்பான்மையை டைம் ஒதுக்கணும். நாங்க முதலாவது மாறணும் என்று நினைக்கிறோம் தானே. மாறணும் என்று நினைப்பதற்கு முன்னால 5 நிமிஷம் சிந்திக்க டைம் ஒதுக்கணும் என்று நினைங்க. ஒரு இரவு நேரத்தில் சிந்திக்கணும் டைம் ஒதுக்க நினைங்க. ஒரு 3 மணிக்கு எழும்பி ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் நினைங்க. அப்படி யோசித்தால் நிச்சயமாக மாறும். அப்படி மாற்றம் காண ஆரம்பித்தோம் என்று வைங்களே, உலக வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்போம். அதுல பிஸி ஆகிக்கிறதா இருப்போம். உலகத்துல மௌத்தாகும் வரைக்கும் அதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம்? விடுபட இயலாது. அப்படித்தான் அல்ல வாழ்க்கை அமைச்சிக்கிறான். ஆனா அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் நன்மை நடந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, சதகாக்களில் சிறந்த தர்மம் எது? தர்மங்களில் சிறந்த தர்மம் எது? எது சிறந்த தர்மம்? 1 கோடி 5000 கொடுத்தா சிறந்த தர்மமா? இல்ல, பாரமே இருக்காது. 1 லட்சம் 1000 ரூபாய் கொடுத்தா சிறந்த தர்மமா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தர்மம் செய்கின்ற தர்மம் செய்கின்ற பொழுது கஞ்சத்தனத்துடன், உங்கள்கிட்ட கஞ்சத்தனம் இருக்கு, கஞ்சத்தனத்தை வரவழைக்கணும் என்றல, கொடுக்க மனசு இல்லை, வறுமை உங்களுக்கு பயமும் இருக்குது, வளைட்டா வறுமையை பத்தி பயமும் இருக்குது, நிறைய கிடைக்கின்ற ஆசை இருக்குது. இந்த மனோநிலையோடு நீங்கள் செய்கின்ற தர்மம் தான் தர்மங்களிலேயே சிறந்தது. நாங்கள் சொல்லலாம். ஏன்? போராட்டம் உள்ளத்துல என்னது? போராட்டம் தான் அதற்கான அடிப்படை காரணம். அந்த போராட்டத்தோடு எடுத்து நீங்க கொடுக்குறீங்களே, அந்த தர்மம் உலகத்திலேயே மிக சிறந்த தர்மம். ஆனா இன்றைக்கு தர்மம் செய்யற எப்படி தெரியுமா? மிச்ச நேரம் நின்றுட்டிக்கப்படான்னு அவசரமா கொடுத்து அனுப்பி விடுறது. அதுதான் தர்மம். அவன் தட்டி உடனே கொடுத்தாச்சு போ, பெரிய டிஸ்டர்ப் பழகிட்டானே, அதுக்கு தான் தர்மமே ஒழிய அவன் தட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டா மட்டும்தான் டக்குன்னு ரெடியா வச்சுக்கிறாங்க. அவன்கிட்ட தேவையில்லை, நம்மளுக்கு முக்கியம் இல்லை. கொண்டு கொடுக்கல, அவன் சொல்லுவான் ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்து, பிரச்சனை நாங்களும் அடுத்த வீட்டில் பார்த்துக்கங்கன்னு ஒரே. ஏன்? நம்ம பிஸி ஆகிக்கிறோம். நாங்க என்னது பிஸியாக இருக்கிறோம். எது? நாங்க உள்ள எவ்வளவு வேலைகள் எங்களுக்கு இருக்குது. அவன்கிட்ட ஒரு பசியா நம்மளுக்கு முக்கியம், அவன்கிட்ட ஒரு வேலை சாப்பாடா முக்கியம். சாராயம் குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், வணங்கிட்டா ஏமாத்துறான், பொய் சொல்றான். யாரு? ஏமாத்தாதவர்கள், சிகரெட் அடிக்காதவர்கள், சாராயம் குடிக்காதவங்க சொல்றாங்க. வீட்டுக்குள்ள இருந்து இவனும் அதை விட எல்லா வசதியோட எல்லா பாவத்தையும் செய்யறான். ஆனா அவன் வசதி இல்லாம பாவம் செய்யறான். அவருக்கு ரீசன் தேடுறாரு இவர். இப்படித்தான் நடக்குது. இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவரிடத்துல ஒரு மனிதர் வந்து பிச்சை எடுக்க வரார். மார்க்க பற்றோடு ஒன்றை சிந்திப்பதும் உலகியல் நோக்கோடு ஒன்றை சிந்திப்பதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை நான் சொல்றேன். வந்து பிச்சை எடுக்க வரார். இவர் ஒரு 5 தீனாரோ 5 திர்ஹமோ கையில கொடுத்து அனுப்பிட்டாரு. பக்கத்தில் உள்ளவர், எல்லா காலத்திலும் இப்படி 2 பேர் இருப்பாங்க. பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, என்னத்துக்கு 5 திர்ஹம்? அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? கொடுக்கிறவன் நல்லா கொடுத்தாலும் பக்கத்துல சொல்லிடுவான், வணங்கிட்டா 5 திர்ஹம் என்னத்துக்கு அப்படின்றாரு. எல்லாத்தையும் பொறிச்சு தான் தின்னுவார் அவரு. போறவரு எல்லாத்தையும் பொறிச்சு தான் தின்னுவார், பொறிக்காம தின்ன மாட்டார். தெரியுமா? அவருக்கு என்னத்துக்கு 5 திர்ஹம்? அதான் இல்லாத வேண்டாம், பொறிச்சு தின்னப்படா, பச்சையோட தின்னுவான் நம்மளோட நிலைமை. சரியா? அப்ப அவன் பொறிச்சு தின்றான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்துல்லா முபாரக் என்ன சொல்றாரு, நம்ம என்ன செஞ்சிடும்? அப்படியா? உடனே தேடி போவோம் ஆலைன்னு சொல்லி போய் என்னது 5 திர்ஹத்தை வாங்கி 1 திர்ஹத்தை கொடுத்துட்டு வந்துடும். அப்படிதான் நடக்கும். அப்துல்லா முபாரக் அப்படி சொன்னோன்னு அவர் கேட்கிறார், அப்படியா? இப்போ 10 திர்ஹம் கொடுத்திருக்கணுமே என்றாரு. பொறிச்சு தின்றா செலவு கூட தானே, அதுக்கு செலவு கொஞ்சம் கூட தானே, அப்பனா ஒரு 10 கொடுத்திருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. இவர் அமைதி ஆயிட்டார். யாரு? அப்படி சொன்னவர் அமைதி ஆகிவிட்டார். ஏன்? அவர் சொன்னது பிள்ளைன்னு அவர் விளங்கி கொண்டார். அதாவது நம்மளுக்கு தர்மம் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது. அவனுக்கு பின்னால எத்தனை தேவை இருக்குதோ அல்லாஹுவால வணங்கிட்டா கேட்கிறவன் அப்படி கேட்கிறான். அப்படி ஒன்று சொல்லக்குள்ளதான் இவன் தருவான்னு அவன் நினைக்கிறான். நேர்மையா கேட்டா அவன் கேட்கிறான், நேர்மையா கேட்கிறான், கொடுக்க மாட்டான். பொய் சொல்லி கேட்டு உருகினா கொடுக்கிறான் இடத்துக்காக அப்படி கேட்கிறான். அவனை அல்லாஹ் அவன் எண்ணத்தையும் விட்டுறாம எங்கட உள்ளங்களில் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் என்பதனால அப்படி நினைக்கிறான். ஆனா மவுத்து நேரத்துல, உசுறு போற நேரத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் ஒதுக்கி வை, கொஞ்சம் டைம் தான். எதுக்கு தெரியுமா? தொழுது விட்டு வருவதற்காக சொல்ல மாட்டோம், நோன்பு முடித்து விட்டு வருவதற்காக சொல்ல மாட்டோம், குர்ஆன் ஓதி விட்டு வருவதற்காக சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? தர்மம் செய்து விட்டு வருவதற்காக. எந்த நேரம்? உயிர் பிரிகின்ற நேரம். தர்மம் செய்து விட்டு வருவதற்காக, நல்லவர்களில் ஒருவராக நான் ஆகிவிடுவதற்காக டைம் தாயா அல்லாஹ். அதுக்கு முந்தியெல்லாம் அல்லாஹ் நிறைய டைம் தந்திருமா. அப்ப எல்லாம் அந்த தர்மம் பற்றி எந்த சிந்தனையும் வந்திருக்காது, அந்த ஏழைகள் பற்றி எந்த சிந்தனையும் வந்திருக்காது. எந்த அளவுக்கு ஆகிட்டு தெரியுமா? பணத்துடைய உச்சகட்டம் ஆகினதுனால, வறுமையை பற்றி அல்லாஹ் வறுமையிலிருந்து அப்படி தூக்கப்பட்டதுனால இன்றைக்கு ஒரு நேரம் தின்ன இல்லாதாக்கள் யாரும் இல்லை என்றான். என்னமோ ஊர் கிராமம் புல்லா சுத்தி ஊடூடா பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு நேரம் தின்றது இல்லாம யாரும் ஆகிக்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் தின்னுக்கிட்டு தான் ஆகிக்கிறாங்க. அப்ப என்னத்துக்கு பித்ரா அரிசி கொடுக்குறோம்? தேவையா எங்களுக்கு? பித்ரா அரிசி ஒரு நேர உணவுக்கு தான் வணங்கிட்டா. அப்படி ஒன்றை இஸ்லாம் காலாகாலமா கடமையாக்கி வச்சுட்டு ஏன்? இதுக்கு தான்.
ஆனா கொடுக்க மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே, இது வந்தா இது போகும். எது? இந்த உலக ஆடம்பர சிந்தனைகள் வந்தால் மார்க்கத்தை உள்ள இனிமையோடும் உள்ள அந்த ததும்பலோடும் அணுகுகின்ற தன்மைகள் போகும், சிந்திக்கின்ற மனப்பான்மை குறையும், உள்ளங்களில் பூட்டு விடும், உள்ளம் கடுமையாகும். அதுக்கு பிறகு காஃபிலின், அதாவது மறந்தவர்களில் எழுதப்பட்டு விடுவோம், உள்ளம் புறக்கணிக்கின்றவர்களில் எழுதப்பட்டு விடுவோம். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.